ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாம நம்ம வீட்டில் பாராயணம், அதற்கான அம்பாளினுடைய அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கணபதி இங்கே வீற்றிருக்கார். விக்ன விநாயகர் அவர் இல்லாமல் ஆரம்பிக்க போகிறதில்லை. எந்த ஒரு விசேஷமானாலும் அவர் தான் முன்னுரிமை, அவருக்கு தான். அடுத்ததாக நம்மளுடைய சாய் சத்குருநாதர் அழகாக அருள் பாலிச்சுருக்கார். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி ஓம்கார் ஜோதி நேயர்களில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் 30 நாட்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் யார் பாராயணம் பண்ணுறாளோ அவள்லேருந்து நம்ம 9 பேருக்கு குபேர விளக்கும் அன்னலக்ஷ்மியும் கொடுக்க போகிறோம். அன்னலக்ஷ்மி இன்னொருத்தர் வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னொரு டிவோட்டி அவளுக்கு தெரிஞ்சவா கஷ்டப்படுறவாளுக்கோ இல்லை அவளுக்கு தெரிஞ்சவாளுக்கோ கொடுக்கணும்னு சொல்லி நம்மள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கா. அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் இருக்குது. இனியும் பிரசாதங்கள்லாம் வர இருக்குது. இன்றைக்கி பிரசாதம் என்னன்னு தெரியாது, கொண்டு வர்றதுக்கு இருக்கா. அதான் ரொம்ப அழகாக நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் குபேர விளக்க. இப்போ பூஜை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணிங்கோ. அம்பாளினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறணும், சகல சம்பத்தும் நம்ம வீடு தேடி வரணுங்கிறது மாத்திரம்தான் மனசில் பிரார்த்தனை இருக்கணும். வேறு எந்த ஒரு சிந்தையும் இருக்கக்கூடாது. தருவலா மாட்டாளாங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது. அவள் நினச்சிட்டா அடுத்த செகண்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் குரு நினச்சிட்டா யார் தடுக்க போகிறா இல்லையா? அப்புறம் விக்னங்களை தடுக்கிறதுக்கு தான் மகாபுருஷர் உட்காண்டிருக்கார். ஆக இவா அருள் பாதிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணிங்கோ. லலிதா சகஸ்ரநாம பாராயணம் ஆரம்பிக்க இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து சேர வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.